பாமகவுமே வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாமகவுக்கு இருந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி தான். ஆனால் அவங்க கண்டும் காணாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தாவேகா கூட போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி கருதுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா 2016 பாமகவுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். அவர் தான் இப்போ விஜயனுடைய தாவேகாவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டுட்டு வராரு. அதனால் 2016 அவர் வந்து நல்லாவே வந்து பாமகவினுடைய எல்லா செயல்பாடுகளையும் கவனிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு கட்சி வந்து தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனிச்சதுனால ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பாமகவினுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரியும். இப்போ தாவேகாவினுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரியும். அதனால இந்த கூட்டணி அமைச்சா எந்த அளவுக்கு அது சீட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் அவர்கிட்ட ஒரு டேட்டா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஜான் ஆரோக்கியசாமி வந்து முதல்ல அன்புமணி அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அங்கிருந்து ஒரு நல்ல சிக்னலும் அன்புமணி கிட்ட இருந்து இருக்கு. ஏன் அப்படின்னா 2016 பாமக செய்த பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னா தனிச்சு அவங்க போட்டியிட்டது தான். அந்த அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டியாக ஆயிடுச்சுது இல்லையா? மக்கள் நல கூட்டணி, திமுக, அதிமுக இதில் இவங்க வேறங்கும் போது 4 முனை போட்டி அமைஞ்சதில் இவங்களால ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாமல் போயிருச்சு.